பொலிவுடன் மாலை நியூஸ். சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஊராட்சி சென்னை நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை NH45 சாலையில் இருபுறமும் அடர்ந்த கருவேல மரங்கள். 2 கிலோமீட்டர் சாலையை அச்சத்துடன் வாகன ஓட்டிகள் கடந்து செல்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சட்டநாதபுரம் ஊராட்சி வழியே சென்னை நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் NH45 அமைந்துள்ளது. சென்னை, புதுச்சேரி, சிதம்பரம் பகுதியிலிருந்து காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி என இரு மார்க்கத்திலும் சென்று வர பிரதான சாலையாகவும் இச்சாலை அமைந்துள்ளது. அதேபோல் பூம்புகார், திருவெங்காடு, மங்கைமடம், திருவாலி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சீர்காழி நகர் பகுதிக்கு வந்து செல்லவும் இப்பகுதியை கடந்தே சென்று வர வேண்டும். இதனால் 24 மணி நேரமும் ஓய்வின்றி வாகனங்கள் சென்று வரும் சாலையாக இச்சாலை அமைந்துள்ளது. இந்நிலையில் சட்டநாதபுரத்திலிருந்து சூரக்காடு வரையிலான 2 கிலோமீட்டர் தொலைவிற்கும் சாலையின் இருபுறமும் கருவேல மரங்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளது. சாலையோரம் வளர்ந்த மரங்கள் வளைந்து தற்போது சாலையின் உள்ளே இருபுறமும் ஆக்கிரமிக்க துவங்கியுள்ளது. இதன் காரணமாக சாலையில் செல்லும் வாகனங்கள் சாலையின் இடது, வலது புறம் செல்ல முடியாமல் சாலையின் மைய பகுதியில் மட்டுமே செல்கின்றன. இச்சாலையில் இருபுறமும் வாகனங்கள் வரும் பொழுது மைய பகுதியில் செல்லும் நிலையில் விபத்து ஏற்படும் என்பதால் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து கொண்ட தேசிய நெடுஞ்சாலையில் கருவேல மரங்கள் ஆக்கிரமித்து வருவது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. எனவே சாலையோரம் ஆபத்தான நிலையில் வளர்ந்துள்ள கருவேல மரங்களை விரைந்து அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.